SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். கரூர் மாநகராட்சி கூட்டத்தில் மேயர் கவிதாவிடம் திமுக கவுன்சிலர்கள் தங்கள் பகுதி பிரச்சினைகள் தீர்க்கப்படாதது குறித்து கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் அதனை செய்தி சேகரிக்க விடாமல் செய்தியாளர்கள் கூட்ட அரங்கிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரபாகரன் இணைப்பில் இருக்கிறார். பிரபாகரன், வணக்கம். கூட்டத்தில் என்ன நடந்தது, முழு விவரம்? வணக்கம் கனிமொழி. கரூர் மாநகராட்சியின் சாதாரண மற்றும் அவசர கூட்டம் மாநகராட்சி கூட்டரங்கில் இன்று காலை நடைபெற்றது. மாநகராட்சியின் மேயர் கவிதா கணேசன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் துணை மேயர், கவுன்சிலர்கள், மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்ட மாநகராட்சி அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். அப்பொழுது திமுக கவுன்சிலர்கள் தங்களுடைய வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் குப்பை வாங்க வருவதில்லை, சாக்கடை அல்ல துப்புரவு பணியாளர்கள் வருவதில்லை, மின்விளக்கு கேட்டு 4 மாதங்கள் ஆகியும் இதுவரை செய்து தரப்படவில்லை, 5 நாட்களுக்கு மேல் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது போன்ற அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை மேயர் முன்னிலையில் வைத்தனர். அதற்கு மேயர் கவிதா கடந்த காலத்தில் காட்டிலும் 120 மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் குறைவாக இருப்பதாகவும், குப்பை வாங்க சென்றால் சாக்கடை அல்ல முடியாத நிலை இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் ஒவ்வொரு திட்டத்திற்கும் திட்ட அறிக்கை தயாரிக்கவும் அதிகாரிகள் காலதாமதம் ஏற்படுத்துவதாகவும், நிதிநிலை காரணம் காட்டுவதாகவும், அடிப்படை வசதிக்கான குடிநீர், மின்விளக்கு போன்ற அடிப்படை வசதிகளை கூட அதிகாரிகள் செய்து கொடுக்க காலதாமதம் ஏற்படுத்துவதாகவும், வீணாக தமிழக அரசுக்கும் அமைச்சருக்கும் கெட்ட பெயர் ஏற்படுத்தும் வகையில் மாநகராட்சி அதிகாரிகள் செயல்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். கவுன்சிலர் கொடுக்கும் கோரிக்கை எத்தனை மாதங்கள் என்பது பணிகள் செய்து தருவீர்கள் என மாநகராட்சி ஆணையர் சுதாவிடம் மேயர் கேள்வி எழுப்பினார். அதற்கு 4 மாத காலத்திற்குள் இருக்கும் ஆணையர் தெரிவித்தார். மாநகராட்சி கூட்டத்தில் மேயர் உள்ளிட்ட மாநகராட்சி பிரதிகளும் மாநகராட்சி அலுவலர்களும் சரியான ஒத்துழைப்பு இல்லாததால் மாநகராட்சி முடங்கி கிடக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் செய்தி சேகரிப்பில் செய்தியாளர்களை மாநகராட்சியின் அதிகாரிகள் வெளியே அனுப்பி கதவை சாத்திவிட்டு கூட்டத்தை நடத்தினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.